الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أنا محمد وأنا أحمد وأنا الماحي الذي يمحو الله بالكفر وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب الذي ليس بعده نبي. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்து 16வது பிறையை நாங்கள் எட்டியிருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏனைய காலங்களை விட ரபீஉல் அவ்வல் மாதம்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. அவர்களுடைய சீராக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு, அந்த இறப்போடு சம்பந்தப்பட்டவைகள், நபி அவர்களுடைய பிறப்பு, அந்த பிறப்போடு சம்பந்தப்பட்டவைகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த கால பகுதியில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளும் பல தலைப்புகளில் உலமாக்கள் பேசுகிறார்கள். அதிகமாக இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டோம், படித்துக் கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட, சீராவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எப்படி பேசப்படுகிறதோ, ஷரீஅத்தில், மார்க்கத்தில் முஅர்ரிஹூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு துல்லியமாக அவைகளை முன்வைத்திருக்கிறார்களோ, அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு பகுதியை உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். குர்ஆன் எங்களுக்கு அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய 40வது வயதில் நுபுவத் என்ற நபித்துவ பட்டம் கிடைத்ததிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பு பணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார்கள். அந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சன்மானம் இருக்கிறது. அதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸா. முஅஜிஸா என்றால் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குறிப்பாக கொடுத்த அற்புதங்கள். ஏனைய மனிதர்களை விட, ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட மிக பிரமாண்டமான, மிக பெரிய அற்புதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். எந்த அளவுக்கு நபி அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினார்கள் என்றால், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்றால், நபி அவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு அல்லாஹு தஆலா இணைத்துக் கொண்டான். மாற்று மத சகோதரர் ஒருவர் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொன்னால் போதாது, அந்த அல்லாஹுடைய பெயரோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையையும் அவர் மொழிய வேண்டும். அல் இக்ராரு பில் கல்ப், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். அல் அமலு பில் ஜவாரிஹ், தன்னுடைய உடம்பால் அதனை அவர் செய்து காட்ட வேண்டும். பெயரிலே கூட அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்தினான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் 12 எழுத்து இருக்கிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையிலேயும் 12 எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற 12 எழுத்துக்களிலும் நுக்தாக்கள் இல்லை. வா, ஜீம், ஷீன், சாது, வாது, வே போன்ற எழுத்துக்களுக்கு எப்படி நுக்தாக்கள் இருக்கிறதோ, இது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற 12 எழுத்துக்கும் நுக்தாக்கள் கிடையாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற 12 எழுத்துக்கும் நுக்தாக்கள் கிடையாது. அல்லாஹ் என்ற வார்த்தையில் 5 எழுத்துக்கள், முஹம்மத் என்ற வார்த்தையிலையும் 5 எழுத்துக்கள். நுகுத்தா உள்ள எழுத்துக்களை விட நுகுத்தா இல்லாத எழுத்துக்கள் கவியானது, சக்தி வாய்ந்தது. நுகுத்தா உள்ள எழுத்துக்களின் அர்த்தங்களை மாற்றலாம். அரபியில் ஹலக என்றால் படைத்தான் என்ற அர்த்தம். அந்த ஹலக்கையில் இருக்கும் நுகுத்தாவை நீக்கினால் ஹலக மொட்டையடித்தான், முடியை சிரைத்தான் என்று அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் நுக்தாக்கள் இருந்திருந்தால், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையில் நுக்தாக்கள் இருந்திருந்தால், அந்த நுக்தாக்களை நீக்கி
அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையின் அர்த்தத்தை மாற்ற முடியும். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா பெயரில் எப்படி அற்புதத்தை ஏற்படுத்தினார் என்றால், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்னையோ என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையோ மாற்ற முடியாது. அதனால் நுக்தா இல்லாத எழுத்துக்களை கொண்டுதான் இந்த பெயர்களை அல்லாஹு தஆலா இணைத்தான். அல் குர்ஆனில் மிக முக்கியமான 2 சூறாக்கள் இருக்கின்றன. அநேகமாக எல்லோருக்கும் அந்த சூறாக்கள் பாடம் இருக்கும். குர்ஆனில் இருக்கும் 114 சூறாக்களிலும் இந்த 2 சூறாக்கள் வித்தியாசமானவை. அந்த 2 சூறாக்களில் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா வேறு எதையும் கதைக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாத்திரம் சொல்லுகிறான். ஒன்று சூரத்துல் துஹா வல்துஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா முற்பகலின் மீது சத்தியம் செய்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த 3 நிஅமத்துக்களை சொல்லி காட்டி அவைகளுக்கு நன்றி செலுத்தும் முறையையும் அல்லாஹ் தஆலா அந்த சூராவிலே பேசுகிறான். அடுத்த சூரா சூரா அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை பற்றி பேசக்கூடிய சூரா. நபியுடைய விசிறை அல்லாஹ் நீக்கின சூரா. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை பற்றியான சூரா. இந்த 2 சூறாக்களிலும் அல்லாஹ் நபியுடைய சிறப்பை மாத்திரம் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் அஷ்-ஷாதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். மனிதர்கள் நபியவர்களை பார்த்து, இவர் அல்லாஹ்வுடைய வேறொரு படைப்பாக இருக்கலாமோ, அல்லது ஒரு மலக்கை சார்ந்தவரோ, அல்லது வேறு ஜின்னினத்தை சார்ந்தவரோ என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய வளமையான நிலைமைக்கு அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மாற்றி வைத்தான். அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷருன். நபி அவர்கள் ஒரு மனிதர் தான். லைஸ கல் அபுஷார். ஏனைய மனிதர்களை போன்றவர் அல்ல. கஅன்னல் யாகூத் ஹஜருன். மரகதம் மாணிக்கம், அதுவும் கல்லு தான். லைஸ கல் அஹ்ஜார். அது ஏனைய கற்களை போல அல்ல. யாரும் மாணிக்க கல்லை பார்த்து ஏனைய கற்களுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள். மலையில் நடைவதற்கும் வெயிலில் காய்வதற்கும் யாரும் அதனை எடுத்துச் செல்ல முடியுமானவாறு ஏனைய கற்களை போல மாணிக்கத்தை பாவிக்க மாட்டார்கள். அதனை கண்ணியமாக எடுத்து வைப்பார்கள். ஆனால் பெயரில் அதற்கு கல்லு என்ற பெயர்தான். இது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர், ஒரு மனிதர் தான். லைஸ கல் அபுஷார். ஏனைய மனிதர்களை போல அல்ல. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு முஅஜிஸாக்களை கொடுத்தான். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் ஷரஹ் முஸ்லிம்லே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 1200 முஅஜிஸாக்களை கொடுத்தான் என்று எழுதுகிறார்கள். 1200 முஅஜிஸாக்கள். அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை கிதாபான ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையால் 3000 முஅஜிஸாக்களை வெளியாக்கி காட்டினார்கள். 3000 முஅஜிஸாக்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் செய்து காட்டினார்கள். முஅஜிஸா என்றால் அம்ருன் ஹாலிகுன் லில் ஆதா. அம்ருன் ஹாலிகுன் லில் ஆதா, வளமைக்கு மாற்றமானவை. இதுதான் முஅஜிஸா, அற்புதம். அரபியில அஜத என்றால் முடியாது என்று அர்த்தம். வயது போனவர்களுக்கு சொல்லுவாங்க அஜூஸ், வயதாளி, முடியாதவர். வாலிபத்தில் போல் அவருக்கு நடக்க முடியாது. முஅஜிஸா என்றால் வேறொருவருக்கு அதனை செய்ய முடியாது, வேறொருவரின் மூலம் அதனை காட்ட முடியாது. அல் முஅஜிஸாத்துல் குப்ரா, பெரிய முஅஜிஸாக்கள் என்று இமாம்கள் நபியுடைய முஅஜிஸாக்களை பிரிக்கிறார்கள். உலகத்தில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, முழு உலகத்திலேயும் ஆகப்பெரிய முஅஜிஸா அல் குர்ஆன்.
நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம். இது ஆகப்பெரிய ஒரு அற்புதமான வேதம். ஒரு இமாம் படிக்கிறார், நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டன, அவர்கள் மரணிப்பதோடு அந்த வேதங்களும் சென்று விட்டது. தௌராத் இப்பொழுது இல்லை, சபூர் இல்லை, இஞ்சிலை யாரும் இப்பொழுது பின்பற்ற முடியாது. ஏ நபியே, நபியே, உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம், நீங்கள் கொண்டு வந்த வேதம், அது நீங்கள் மரணித்தாலும் மாறாது. காலங்கள் புதிதாக 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 குர்ஆனுடைய ஆயத்துக்களும் காலத்துக்கு ஏற்றவாறு பேசும். இது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இஸ்ரா வல் மிஅராஜுடைய பிரயாணம், அது நபியவர்கள் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீப கற்பத்தில் இருந்து பலஸ்தீனுடைய பூமிக்கு சுமார் 1800 கிலோமீட்டர் நபியவர்கள் போய் அங்கே பைத்துல் மக்திஸுக்கு முன்னால் தன்னுடைய வாகனத்தை கட்டுகிறார்கள். இமாம்களுக்கு, அங்கே இருந்த நபிமார்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். முதலாவது வானத்திலிருந்து 7வது வானம் சென்று சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறார்கள். சுவர்க்கம் நரகத்தை பார்க்கிறார்கள். சுவர்க்கவாதிகளுடைய சுவண்டிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்த்தார்கள். நரகத்திலே உள்ளவர்கள் அதாபு செய்யப்படுகின்ற காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இரவில் வந்து சேர்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கூற, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சித்திக், என்னை உண்மைப்படுத்தினவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு முஅஜிஸா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நபியுடைய 4.5 வயது மக்காவுடைய வீட்டிலே முற்ற வெளியிலே ஏனைய குழந்தைகளோடு முஹம்மது என்று சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அதுதான் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிக்கு 4.5 வயது, 4க்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட வயது என்று கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது. திடீரென்று ஓடி பிடித்த முஹம்மதை காணவில்லை. அங்கிருந்த சிறுவர்கள் சொன்னார்கள், முஹம்மதை காணவில்லை, அவர் அங்கே படுத்து கிடக்கிறார், முஹம்மது மரணித்து விட்டார், யாரோ அவரை கொண்டு வந்து மரணிக்க செய்து விட்டார் என்று சொன்னார்கள். புகாரி, முஸ்லிம்லே ஏனைய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ரிவாயத். ஷக்குஸ் சத்ர், நபி அவர்களுடைய 4.5 வயதுடைய அந்த கால பகுதியில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அதற்கு உள்ளாக இருக்கும் ஆட்டை வெளியே எடுத்து சம்சம் நீரில் அந்த ஆட் கழுவப்பட்டு திரும்பவும் அது நபியுடைய உள்ளத்திலே பொருத்தப்படுகிறது. பிற்காலத்தில் நபியவர்கள் நபியாகி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்கு ஹிதமத் செய்கிறார்கள். புகாரியில இருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுடைய நெஞ்சை பார்த்தேன், வரஐத்துல் மஹீத ஃபீ ஸத்ரி, நபியுடைய நெஞ்சில் தையல் அடையாளங்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இப்படியாக நபியுடைய நெஞ்சி 3 தடவை பிளக்கப்பட்டு சம்சம் நீரில் கழுவப்பட்டு சையதுனா ஜிப்ரீல் சொன்னார், ஹாதா ஹல்லும் மினஷ் ஷைத்தான், இது ஷைத்தானுடைய ஒரு பகுதி என்று அது நீக்கப்பட்டு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சிறிய வயதிலே துப்புரவாக்கினான். இது நபியுடைய நுபுவத்துக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த ஒரு முஅஜிஸா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் ஒரு முஅஜிஸா புகாரியில இருக்கிறது. தொழும் பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்களாம், அகீமுஸ் ஸுஃபூஃப், சஃப்புகளை குதிகால்களை பார்த்து முன்னாலும் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள், சஃப்புக்கு பின்னால் உங்களுடைய குதிகால்களையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி அராகும் கல்ப வஹ்ரி, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. முன் கால்களை சஃப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய இமாம் எப்படி பார்ப்பார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பின் கால்களையும் நான் பார்க்கிறேன்.
உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இதுவும் அல்லாஹ் நபி கொடுத்த ஒரு முஅஜிஸா. நபியவர்கள் பின்னாலும் பார்ப்பார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், முன்னால் கண் இருப்பது போன்றே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலையும் தெளிவாக பார்ப்பார்கள். அதோட பெரிய ஒரு ஆச்சரியம், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஹஜ்ரத் பிலாலும் ரலியல்லாஹு அன்ஹுமா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பகீஅக்கு பக்கத்தால் நடந்து போனோம். பைனமா நஹ்னு நம்ஷி, ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கும் மக்பராவுக்கு பக்கத்தால் நடந்து போனோம். சையதுனா பிலாலை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா பிலால் ஹல் தஸ்மா மா அஸ்மா, நான் கேட்கக்கூடியது உங்களுக்கு கேட்குதா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வல்லாஹி மா அஸ்மா, ஒன்றும் கேட்கிறீர்களே என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கபரில் யார் அதாபு செய்யப்படுகிறான் என்பதை அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபராளிகள் சத்தம் போடக்கூடிய சத்தத்தை கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யூதன் கபரிலே அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாபின் மூலம் அவன் கத்தக்கூடிய சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீஅலிருந்து கேட்டார்கள். இது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முஅஜிஸா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் எந்த பகுதியையும் அல்லாஹ் வீணடிக்கல்ல. தலைமுடி என்பது தலையில் இருக்கும் வரைக்கும் அதற்கு ஒரு கண்ணியம். எண்ணெய்களை சேர்த்து அந்த தலைமுடிகளை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்வோம். ஆணுக்கும் அழகு அதுதான், பெண்களுக்கும் தலைமுடிதான் அழகு. அந்த முடியை கொண்டு போய் சலூன்ல வெட்டினா நீங்கள் செலவழித்து வளர்த்த முடி, அதனால் வெட்டப்பட்ட முடிகளை அவன் கையால் தொடுவதில்லை, கையால் அழுவதில்லை, தும்பு தடியால் அதனை தள்ளி விடுவான். அதுதான் தலைமுடியுடைய ஸ்தானம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியையும் அல்லாஹ் வீணாக்கல்ல. ஸஹீஹான ரிவாயத், முஸ்ததரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஸஹீஹான ரிவாயத், வரிஜாலுஹு முவஸ்ஸகூன், அந்த ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய எல்லா ரிஜால்களும் நம்ப தகுந்தவர்கள். எர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னுல் வலீதுடைய தொப்பியை காணவில்லை. இடையில் சொன்னார்கள், யுத்தம் செய்கிறீர்கள், நான் அணிந்திருந்த தொப்பியை காணவில்லையே என்றார்கள். உத்துலுபூஹா, அந்த தொப்பியை தேடுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யுத்தம் நடக்கக்கூடிய நேரம் அல்லவா, இது தொப்பி நேரக்கூடிய நேரமா? சொன்னார்கள், இல்ல, உத்துலுபூஹா ஃபலம் யஜிதூஹா, தேடினார்கள், அந்த தொப்பி கிடைக்கவில்லை. நீண்ட நேரத்திற்கு பின்னால் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலே அணிந்திருந்த தொப்பி கிடைக்குது. ஃபஇதன் ஹிய கலன்சுவத்துன் ஹலிகா, எடுத்து பார்த்தால் ஒரு பழைய தொப்பி. சொன்னார்கள், காலித், இந்த தொப்பியா தேடினீர்கள்? இல்ல, அந்த தொப்பில் ஒரு விடயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உம்ரா செய்தார்கள். ஹல்லாக் பாபரை அழைத்து சொன்னார்கள், முடியை சிரைக்கும்படி. உம்ராவிலே முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முடி சிரைக்கப்பட்டது. கிட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா அபா தல்ஹா இக்ஸிம் பைனன் நாஸ், அபூ தல்ஹாவே, இந்த முடிகளை மக்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கும் அந்த முடி தரப்பட்டது. நான் சுமார் அந்த முடியை இந்த தொப்பியுள்ளால் வைத்து 8 யுத்தம் செய்திருக்கிறேன். 8 யுத்தத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஸஹீஹான ரிவாயத். நபியுடைய முடியின் பரக்கத், நபி அவர்களுடைய வியர்வை. ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். வியர்வை என்பது அடுத்தவருடைய வேர்வை வேறு, நம்முடைய வேர்வையே சில வேளை எங்களுக்கு துருநாற்றத்தை அடிக்கும், வீசும். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்துதான் நிறைய செய்தி வருகிறது. காரணம், நபி அவர்களோடு 10 வருடம் பணிவிடையில் இருந்தவர்கள், நபி அவர்கள் உறங்கும் பொழுதும் பார்த்தவர்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நபியுடைய நெற்றியிலிருந்து முத்து முத்தாக வியர்வைகள் கொட்டுகிறது.
ஹதரத் அனஸுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்தார்கள். ஜாஅத்னி உம்மி உம்மு சுலைம், என்னுடைய தாய் உம்மு சுலைம் வந்தார்கள். ஃபஜாஅத் பிகாரூரா, ஒரு போத்தலை கொண்டு வந்தார்கள். ஒரு பஞ்சு துண்டை எடுத்து நபியுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வையை ஒற்றி தன்னுடைய அந்த போத்தல்லே புளிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறார்கள். கேட்டார்கள், மாலா தஸ்னஇ யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வேர்வையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எடுங்க, என்னுடைய வேர்வைதான் உலகத்தில கலப்படம் இல்லாத அத்தர்களே வாசமான அத்தர் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அல்லாஹ் நபியுடைய வேர்வையை அத்தராக மாற்றினான். சுவர்க்கத்தில் அல்ல, அல்லாஹ் உலகத்திலேயே அந்த அந்தஸ்தை கொடுத்தான். ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்கள் ரௌஆ அல்லது ஸர்ஆ என்ற இடத்திலே இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒன்றாக இருந்தோம். புகாரியுடைய ரிவாயத். எங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. எனக்கு உது செய்ய தண்ணீர் கிடையாது. நபி அவர்கள் வெற்று பாத்திரம் ஒன்றை கொண்டு வர சொன்னார்கள். எங்களிலே உள்ள ஒரு சஹாபி ஒரு வெற்று பாத்திரத்தை நபியிடத்திலே கொண்டு வர, நபி அவர்கள் அந்த பாத்திரத்தில் தன்னுடைய கையை விட்டார்கள், போட்டார்கள். நபுல் மா, அரபுல நபு என்ற வெடிச்சு வாரத்தை சொல்ற, தண்ணிய ஊற்றுறது வேற, ஊற்று வரக்கூடிய இடத்துக்கு மண்வெட்டியால் ஓங்கி அடித்தால் அது எப்படி பீரிட்டு வருமோ அப்படி நபியுடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் வந்தது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் அனைவர்களும் வுது செய்தோம். அந்த தண்ணியில் எத்தனை பேர்? நாங்கள் 300 பேர் வுது செய்தோம். உலமாக்கள் மஸ்அலத்து நபிஇல் மா, தண்ணீர் பீரிட்டு வந்தது ஒரு முஅஜிஸா புகாரியில இருக்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் நிறைய அற்புதங்கள் நபி அவர்கள் காட்டினார்கள். மரத்தை பார்த்து நபி அவர்கள் வரும்படி சொன்னார்கள். மரம் வந்தது. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. காபிர்கள் சொன்னார்கள், நபி என்பதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சந்திரனை 2ஆக பிளக்க செய்யணும். இன்ஷிகாகுல் கமர், அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தையும் இறக்கினான். விரலால் சாடை செய்ய சந்திரன் 2ஆக பிளக்குது. கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து கொண்டு விட்டது என்று அல்லாஹ் ஆயத்தையும் இறக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மதீனாவுடைய பாதையில் நான் நடந்து போவேன். இன்னி லஅலமு ஹஜரா, எனக்கு சில கற்களை தெரியும். அந்த கற்கள் எனக்கு சலாம் சொல்லும். நபிக்கு அந்த கற்கள் சலாம் சொல்லும். அந்த காலத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட தூரம் போகிறார்கள். நபியுடைய கலா ஹாஜத்துக்காக மறைவிடம் இல்லை, வெளிவாசல் போகணும், மறைவில்லை. தூரத்தில் இருக்கும் மரத்தை பார்த்து, ஏ மரமே வா என்று அழைத்தார்கள். மரத்துடைய வேர் நிற்க அது அதனுடைய சாக்கால் நடந்து வருகிறது. அந்த மரம் நகஹ்தில் அஷ்ஜாரு பஅதுஹா பிபஅத், ஒரு கொப்போடு அடுத்த கிளையோடு அது கலந்து கொண்டது. நபிக்கு மறைவிடம் கொடுத்தது. தன்னுடைய தேவை முடிந்ததற்கு பின்னால் மரத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்திற்கு போய்விடு என்று சொல்ல மரம் போகுது. இதத்தான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கவிதைகளை படித்தார். நதகல் ஹஜரு தஅதி ஷஜரு, மரம் வந்தது. நதகல் ஹஜரு, கல்லு பேசியது. ஷக்கல் கமரு, சந்திரன் பிளந்து கொண்டது. பி இஷாரத்திஹி, நபியுடைய இஷாராவின் மூலம், நபியுடைய ஷைக்கிரியின் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு முஅஜிஸாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னும் நிறைய முஅஜிஸாக்கள், நிறைய அற்புதங்கள் ஏன் கொடுத்தான்? ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? உலமாக்கள் எழுதுகிறார்கள்,
முஅஜிசாக்கள் கொடுத்ததனுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா? உம்மத்தை நல்வழிப்படுத்த அல்லாஹுவை அறிமுகம் செய்யும் பொழுது ஆதாரங்கள் கேட்பார்கள். மலக்குகளில் இருந்து வேறொரு படைப்பிலிருந்து நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தால் மக்கள் பேசுவார்கள், நீங்க மனிதர் அல்லையே, உங்களால் முடியாது, உங்களால் முடியும், எங்களால் முடியாது என்று பேசுவார்கள். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல லகத் ஜாஅக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே ஒரு நபி, இயற்கையான மனிதனுடைய உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்து நபியை அனுப்பினான். அனுப்பி அவர்கள் ஆதாரங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த முஅஜிசாக்களை வெளிப்படுத்தினான். அப்பதானே அல்லாஹுவை நம்புவார்கள். முஅஜிசாக்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனை நம்ப வைப்பது, அல்லாஹுடைய சக்தியை வெளிப்படுத்துவது. பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு தான் நபிமார்களுக்கு முஅஜிசா கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முஅஜிசாக்களையும் நபிமார்கள் தானாக செய்யல, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் செய்யலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிசா குஷ்டரோகம் பிடித்திருக்கக்கூடியவர்களை குணமாக்குவார்கள். மண்ணால் பறவையை செய்து அதனை உயிர்ப்பித்து அதனை பறக்க செய்வார்கள். மரணித்தவர்களை எழுப்பாட்டுவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசா, வஇது தஹ்லுகு மினத் தீனி கஹைஅத்தித் தைரி பிஇذنி ஃபதன்ஃபுகு ஃபீஹா ஃபதகூனு தைரன் பிஇذنி வஉப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ பிஇذنி வஇது துக்ரிஜுல் மௌதா பிஇذنி. என்னுடைய அனுமதியை கொண்டுதான் செய்தார். நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி அவர்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் எங்களுடைய சக்தி, எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுக்கு நடக்க இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள், இதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. அதனால் முஅஜிசாக்களை கொண்டு நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் நாடியதை செய்வான். இந்த அகீதா இருக்கிறதே, அல்லாஹ் நபிக்கு உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கும்படி சொன்னான். நபியே சொல்லுங்கள் மக்களுக்கு, குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், லை யுஸீபனா, எதுவும் எங்களை தொடாதே, எதுவும் எங்களுக்கு வந்து சேராதே, எதுவும் நடக்காதே, இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ அது மாத்திரம்தான் நடக்கும், அது மட்டும்தான் உலகத்திலே நடக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சௌரு குகையிலே எதிரிகளுடைய கால் தென்படுகிறது. ஈமானில் உயர்ந்தவர் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் கூட கலக்கம் அடைந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அக்தாம்கள் வெளியிலே தெரிவடுகிறே, குகையை கடக்கக்கூடிய கால்கள் விளங்குதே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலிருந்து ஈமான படிச்சு கொடுத்தார்கள். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படவே வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்னாலதான் அங்க புறா முட்ட போடுது, சிலந்தி வலையை பின்னிக் கொள்ளுது, கால் விளங்கட்டும், எங்களுக்கு மேலால் காலை வைக்கட்டும், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எதுனா மூசாவும் இந்த வார்த்தையை சொன்னார்களே, முன்னால நரி பின்னால பிறவுனுடைய கூட்டம், அஸ்பாபுகள் ரெண்டும் ஒரே நேரத்தில் தென்படுகிறது. கூட்டத்தினர்கள் சொன்னார்களே, இன்னா லமுதுரகுன், கொண்டுட்டோம் மூசான்னு சொன்னார்களே. என்ன சொன்னார்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இந்த ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ்வை முன்னிறுத்தின உடன் அந்த வகை வருகிறது. மூசா, உங்களுடைய அசாவால் கடலுக்கு அடியுங்கள். தண்ணிக்கு அடிப்பதா? فانفلق فكان كل فرق كالطود العظيم. என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் அதற்கு பின்னால் கடலில் 12 பாதை, ஒவ்வொரு பாதைகளும் வரம்புகளை போல அல்ல,
பெரிய மலைகளை போல அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்தினான். முதலாவது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வோம், முழுமையாக நம்புவோம். அல்லாஹ்வை அல்லாத உலகத்தில் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. காலத்தை ஏற்றாதீர்கள், லா தசுப்பு தஹர், காலத்தை ஏற்றாதீர்கள், வஅனத் தஹர், நானே காலம், உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவை பகலை புரட்டுபவன் நான். காலத்துடைய நிலைமைகள் அது உங்களுடைய செயலை பொறுத்துத்தான் மாறும் என்ற யதார்த்தமான ஈமானின் ஹகீகத்தை அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பானவன். குறிப்பாக இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாட்டுக்கு விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே எங்களுக்கு மேலால் எல்லா காரியங்களையும் யாருக்கு எவ்வாறு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை படைத்த ரப்பு அறிந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் இலங்கை நாட்டுடைய தற்போதைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். வாக்குரிமை அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுதந்திரம். ஆனால் அதற்கு ஒரு படி மேல் நாங்கள் முஸ்லீம்கள். கண்ணியமானவர்கள், இஸ்லாம் எங்களுக்கு சமாதானத்தை போதிக்கிறது, சமத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த கௌரவத்தை பேணி எங்களுடைய வாக்குகளை அல்ஹம்துலில்லாஹ் அந்த உரிமைகளை தாராளமாக செலுத்த முடியும். நாங்கள் அனைவர்களும் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதியிலே கொண்டு யார் யார் என்னென்ன கதைகள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அது மீடியாக்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொருவருடைய வாய்ப்பேச்சியின் மூலமாக இருக்கலாம், அவைகளை நாங்கள் அதனுடைய உண்மை நம்பக தன்மை தெரியாது பரப்பி விடாமல் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த இடத்திலேயும் நாங்கள் பேச மாட்டோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்பதைத்தான் அந்த முஅஜிசாக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏன் வளமை இவ்வாறு, ஆனால் அல்லாஹ் முஅஜிசாவை கொடுத்தான் அப்படி அல்ல. எனக்கு கல்லு மலையிலிருந்து ஒட்டகத்தையும் தர முடியும், விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீரையும் தர முடியும். இது ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய பாடம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித் தருவானாக. யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான குணமாக்க முடியாத நோய்களை யா அல்லாஹ் எங்களுக்கோ எங்களுடைய பரம்பரைகளுக்கோ தந்து விடாதே யா அல்லாஹ். எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்துவாயாக. கபூரிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், பெற்றோர்களுடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக எங்களுக்காக உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் தான் யா அல்லாஹ் காரணமே அல்லாஹ். இப்பொழுது